Hi all, welcome to our YouTube channel. Offside Geeks, aka OGs, நம்ம தான் இனிமேல். நாங்கள் தான் அப்லோட் பண்ணி ஸோ ஹாரி ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நான் ரிஷி, இது சஜித். ஸோ நாங்கள் என்ன கான்செப்ட்னா யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம். 2-3 ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சதுக்கப்புறம் இது 4வது ஹார்ட் டிஸ்கில் இந்த வீடியோவோட ஹார்ட் டிஸ்க் அதை தொலையாமல் நம்ம பேஸ் பண்ணிட்டு வீடியோ பண்ணியிருக்கோம். வீடியோட கண்டென்ட் என்னன்னா எப்பயும் போல தான் ஃபுட்பால், எங்களுக்கு தெரிஞ்சது நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பன் நீட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்டென்ட் தான் கண்டென்ட் போயிடலாமா? வயர்லாம். ஆமாம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா நிறையா இருக்குது. ஆப்வியஸாக ஃபுட்பால் பார்க்க நிறைய பேர், பார்க்காத நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா UCL, UEFA சாம்பியன்ஸ் லீக் கிக் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிஜிஎம் கேட்க போகிறோம் அப்படியே வரும்போது அப்படின்னு எல்லாருக்கும் கூஸ்பம்ஸ் ஆக போகுது, அதுதான் நிச்சயம். ஸோ இந்த டைம் என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த UCL வேற, இனிமேல் நடக்க போகிற UCL மொத்தமாகவே வேற. அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னால். ஆமாம். UEFA சாம்பியன்ஸ் லீக் இனிமேல் லீக் ஃபார்மேட்ல நடக்க போகுது. ஃபைனலி நாட் அ குரூப் ஸ்டேஜ் எனிமோர் அப்படின்னு இருக்காங்க. நிறைய பேர் ஃபுட்பால் ஃபேன்ஸ் நிறைய பேர் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பிளேயர்ஸ்மே நிறைய பேர் வந்து இதுக்கு அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் கேம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டலாக என்னென்ன மாறி இருக்கு, எப்படி மாறி இருக்குங்கிற மாதிரி பார்க்கலாம். A to Z நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். எஸ், ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணலாம். என்ன ஆகுது? 36 டீம் ஆயிடுச்சு. 32 டீம்ல இருந்து 36 டீம் ஆயிடுச்சு. உங்க குரூப் பேசஸ்ல 8 குரூப்பா பிரிச்சு 7ல இருந்து 8 வரைக்கும் பிரிச்சு ஒரு குரூப்புக்கு 4 டீம் இருப்பாங்க. இனிமேட் அந்த எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரே சிங்கிள் டேபிள் எல்லாம் விளையாடலாம். எல்லாம் ஸ்டாண்டிங் போட்டுக்கோங்க. நீ சண்டை போட போறாங்க இனிமேட்டு. அதுக்குன்னு எல்லாரும் கூட லீக் மாதிரி 2 மேட்ச் விளையாடுவாங்கன்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இங்கதான் வந்து புதுசா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் டெடிகேட்டட் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு வார்த்தைகளை கொண்டு வந்து புதுசா வார்த்தைகளை வச்சிருக்காங்க. அதுல வந்து பார்த்துட்டோம்னா முன்னைய ஃபுட்பால் பார்த்துட்டு அதோட ஒவ்வொரு தடவையும் UCL டிரா எடுக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஒரு டீம் ஒரு பாட்டில் இன்னொரு டீம் ஒரு பாட்டில் போட்டு உருட்டி விட்டு கலச்சு அதெல்லாம் பயமா இருக்கும். அதெல்லாம் எடுக்க போறேன் யார் கூட வருவா அப்படின்னு இருக்கும். அதுல மித்தெல்லாம் வச்சிருப்பாங்க. வந்து ஹாட் பால் அப்படின்னு சொல்லி வாழை சூடு பண்ணி வச்சிருப்பாங்க. எந்த பால் சூடா இருக்கோ அந்த பால்ல ஒரு டீம் இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். ஆனா இப்போ என்னன்னா எல்லாத்தையும் ஏஐ வந்துச்சு. இவன் அங்கேயும் வந்துட்டான். அந்த மாதிரி வந்துட்டு மேனுவல் ஒர்க்கை கட் பண்ணிட்டு ஃபுல்லாக சாஃப்ட்வேர் இருந்தாங்க. ஸோ எல்லாமே இனிமேல் அந்த டெடிகேட்டட் சாஃப்ட்வேர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏஐ தான் வந்து சூஸ் பண்ண போகுது. இதெல்லாம் சூஸ் பண்ண போகுதுன்னா யார் யாரோட விளாட போகிறாங்க, அது ஹோமாக இருக்க போதா அவைவாக இருக்க போதா, அது எல்லாமே அந்த சாஃப்ட்வேர் தான் முடிவு பண்ண போகுது. ஸோ நம்ம வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை, அதுவாக சொல்கிறது தான் அப்படியே பால் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். வந்துச்சுன்னா நம்ம ஆட வேண்டியதான். ஸோ ட்ரா எப்படி போகும், அந்த ட்ராக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இல்லை, முதல்ல ட்ராவுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு. ஏன்னா முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீக் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் அந்த லீக்ல டாப் 4 பிளேஸ் இருக்க எல்லாருமே UCLக்கு ஆட்டோமேட்டிக் குவாலிஃபை ஆயிடுவாங்க. டாப் 5 லீக்ல இருப்பாங்க. மீதி லீக்ல ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல ஃபினிஷ் பண்றவங்களோ UCL குவாலிஃபையர் ரவுண்ட்ஸ் ஆடுற டீம்ஸ் இருப்பாங்க. குவாலிஃபிகேஷன் 32 டீம் டோட்டலா வந்து நமக்கு 8 குரூப்பா கம்பரைஸ் ஆகுது. இப்போ அந்த சிஸ்டம் எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா புதுசா ஒரு மேட்டர் பண்ண சொல்லி இருக்காங்க நம்ம UEFA. அந்த மேட்டரோட பேரு தான் குரூப் கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட். அதாவது பாயிண்ட் தராங்க. மேக்ஸே அந்த பொழுது வராது, மறுபடியும் கோஎஃபிஷியன்ட்லாம் போட்டு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு தோணுது. என்னன்னா ஒரு வருஷத்தோட லீக் எந்த லீக் வந்து ஃபியர்ஸ் அண்ட் ஃபயரியா இருக்கு அப்படின்னு எந்த டாப் 2 லீக் யூரோப்ல பாயிண்ட்ஸ் வாங்குறாங்களோ இந்த லீக் தான் அதிக கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட் வச்சிருக்குன்னா அந்த லீக்ல இருந்து இனிமேட்டு 4 பேர் இல்ல 5 பேர் குவாலிஃபை ஆகி UEFA சாம்பியன்ஸ் லீக் விளையாடுவாங்க. ஆப்வியஸ்லி ஃபார்மர்ஸ் நீங்க பிரீமியர் லீக் சொல்லி நான் யாரையும் சொல்ல அப்படி பிரீமியர் லீக் சொல்லி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி கிடைக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஆப்வியஸா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா
இட்டாலியில இருந்தும் ஜெர்மனில தான் 5 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மற்ற எல்லா லீக்ல 4 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது இனிமேட்டு குரூப் ஸ்டேஜஸ். ஸோ கேம்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 125 to 189 players are going to get busted. கிட்டத்தட்ட 200 மேட்ச் ஒரே நாள் இஷ்டத்துக்கு பார்த்துட்டு இருக்கலாம். ஒரே நாள்ல எல்லா மேட்சும் டெலிகாஸ்ட் ஆகும். அதுதான் வந்து இப்ப ட்விஸ்ட். நான் வந்து லிவர்பூல் ரியல் மேட்ரிட் மேட்ச் பார்க்க போறேனா, இல்ல மேன் சிட்டி பேயர்ன் மேட்ச் பார்க்க போறேனா, பிஎஸ்ஜி பேயர்ன் லெவர்குசன் மேட்ச் பார்க்க போறேனா, என்ன மேட்ச் என்ன பிளேயர்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி என்ன பேசுறீங்க அந்த மாதிரி இருக்கு. சோ எல்லா மேட்சும் எல்லா லீக் ஒரே டேல முடிச்சுட்டு பார்க்க போறோம். அவ்வளவுதான் முடிச்சுட்டீங்க போங்க. நம்ம வந்து கிரெடிட்டும் பண்ண முடியாது. நம்ம கால்குலேட் பண்றோம், சரி இவங்களோட ஜெயிச்சா இவங்களோட ஜெயிச்சா கூட நம்ம வேலையா தான் இருப்போம். அந்த லீக் சேஞ்சஸ் கன கால்குலேஷன்ஸ் நீங்க வேலைக்கே ஆகாது. சோ லீக் ஸ்டார்ட் ஆனதும் தெரிஞ்சிடும் ஃபார்மட்ல போகுது. ஆமா. சோ அடுத்து இந்த 36 டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்க, 4 பாட்டு போட்டிருப்பாங்க. அந்த பாட்டை எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா இந்த வருஷம் UEFA குரூப் கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட் அது என்ன கோஎஃபிஷியன்ட், அந்த கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட் கிளப் கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட் அப்படிங்கறத அவங்க கொடுத்திருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா நீங்க பார்த்திருப்பீங்க லீக் ஜெயிக்காத ஒரு சில டீம்ஸ் எல்லாம் வந்து பார்ட் 1ல இருந்திருப்பாங்க. எதுவுமே ஜெயிக்கல, எப்படி பார்ட் 1 போனா அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவங்க கிளப் கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட் வச்சு பார்ட் 1ல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டீம்ஸ் நம்ம சிம்பிள் டர்ம்ஸ் சொல்லணும்னா அவங்களோட கன்சிஸ்டன்சி வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரியோட கிளப் தான் பாஸ்ட் 5 to 10 இயர்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, லாஸ்ட் சீசனோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எடுக்காம லைக் போன சீசனோட புண்டஸ்லீகா பேயர்ன் லெவர்குசன் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அவங்க பார்ட் 1 கிடையாது, பார்ட் 2 3 தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட் டைம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால நான் வந்து போன டைம் புண்டஸ்லீகா ஜெயிச்சிட்டேன் பார்ட் 1 போனா போட மாட்டாங்க. ஸோ அந்த கிளப் கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட் படி அவன் பார்ட் 1ல யார் இருப்பா, பார்ட் 2ல யார் இருப்பான்னு தெரியும். பார்ட் 1ல இருக்க டீமை செலக்ட் பண்ண உடனே பட்டனை நம்ம அண்ணன் தான் அமுக்குனாரு அப்படின்னு அமுக்குனதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி 8 மேட்ச் போகுமாவே யார் கூட 8 மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு லீக் டோட்டலா கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு டீம் 8 மேட்ச் ஆகி முடிச்சுடுவேன். அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபுல்லா வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 8 பிளேஸ்ல இருக்கிற டீம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. 1 to 8 அப்படியே குவாலிஃபை ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்துடும் 9 to 24ல இருக்கிற டீம்ஸ் எல்லாமே வந்து ரவுண்ட் ஆஃப் 16 நாக் அவுட் கேம்ஸ்க்கான பேட்டில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு ரவுண்ட் ஆஃப் 16 போக போறா அப்படின்னு சொல்லிட்டு அது சம சூடு எப்பவுமே யூசிஎல் முடிஞ்சு குரூப் ஸ்டேஜ் காலியானவனே சரின்னு பொட்டியை கட்டிட்டு கொஞ்சம் பேர் யூரோப்பா லீக் போவாங்க. அவங்க பொட்டியை கட்டிட்டு நேரா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான். ஏன்னா அவங்களுக்கு யூரோப்பா லீக்ல இடம் கிடையாது. ஏன்னா காம்படிஷன் ஆல்ரெடி நம்பர் ஆஃப் கேம்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இங்க அதையும் கட் பண்ணியிருக்காங்க. இதை குட் இனிஷியேட்டிவ்னு சொல்றான். சிவிலா தான் பாவம் யூசிஎல் குவாலிஃபை ஆயிட்டு அங்கிருந்து நேரா போய் யூரோப்பா லீக் இனி அவங்களுக்கு அதுவும் பண்ண முடியாது. நீங்க டாப் 4ல வந்துட்டீங்கன்னா இனிமேல் நீங்க யூசிஎல் தான் விளையாடணும். வந்து விளையாண்டாகணும், வேற வழி இல்ல. சிவிலா இல்ல. ஸோ இந்த ட்ரா எடுத்ததுக்கு அப்புறம் முன்னெல்லாம் வந்து ஒரு டீம் இன்னொரு டீமோட ட்ரால விழுந்துட்டாங்கன்னா ஹோம்ல ஒரு மேட்ச் அவையில ஒரு மேட்ச்னு போய் விளையாடுவாங்க. இப்போ அந்த ஃபார்மெட்டே கிடையாது. அந்த ஏஐ ஜென்ரேட் அந்த ஏஐ சாஃப்ட்வேரா அவன் ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதாப்பா ரியல் மேட்ரிடு நீ போய் இந்த லிவர்பூல் கூட ஆன்ஃபீல்ட்ல சண்டை போடனா போய் மட்டும் தான் சண்டை போட்டு வர முடியும். திரும்ப வாடா நீ பெர்னபே வாடா மூஞ்ச உடைக்கிறேன் அப்படின்னு ஏரியாண்டா வாடான்னு பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு சிக்கல் அதுல இருக்கு. மொத்தமா 8 கேம் ஒரு டீமுக்கு முடிஞ்ச உடனே லீக் டேபிள் க்ளோஸ் ஆயிட்டு ரவுண்ட் ஆஃப் 16க்கான எல்லாமே ஆரம்பிச்சிடும். கண்ட்ரியோட ஆட முடியாது. ஆமா, நம்ம எல்லாருமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பிரீமியர் லீக்ல இருக்க டீம் வந்து அந்த டீமோட கிட்டத்தட்ட செமிஸ் முடிய விளையாடவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் டிராவை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி நம்ம விளையாட போறது வந்து ஜெர்மனி சேர்ந்த டீம் ஒரு கிளப் கூட நம்ம ரியல் மேட்ரிட் வந்து பேயர்ன் கூட விளையாடலாம். திரும்ப இன்னும் ஒரே ஒரு ஜெர்மன் டீமோட தான் விளையாட முடியும். அதுக்கப்புறம் தேர்ட் ஜெர்மன் டீமோட திரும்ப நம்ம எங்கேயும் ஃபேஸ் பண்ணாமல் நேராக செமிஸ் வந்து தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் ஸ்டேஜஸும் அப்படியே தான் ட்ரா பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பட் லீகோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல் டோட்டலி சேஞ்சஸ். ஸோ இந்த தடவை கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட்டை வச்சு சிரியால இருந்து 5 டீமும் புண்டஸ்லீகால இருந்து 5 டீமும் விளையாட போறாங்க. 29 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளோக்னா ஆல்மோஸ்ட் 29 இயர்ஸ் 59 வருஷத்துக்கு அப்புறம் 60 வருஷம் கிட்டத்தட்ட என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க 5வது பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அது காரணம் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட்னால இப்ப அந்த கிளப்புக்கு ஐ மீன் அந்த கண்ட்ரி கிளப்புக்கு கொடுத்துருக்க
கொடுத்துருக்காங்க. ஸோ 4வது டீம் இல்லாமல் 5வது டீமும் போகலான்னு சொல்லும்போது பொல்கோனோ நீங்க போங்க சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா 60 வருஷத்துக்கு அப்புறம் UCL ஸ்பாட் பிடிச்சிருக்காங்க அந்த டீம். அதே மாதிரி புண்டஸ்லீகால இருந்து 5 பேர் வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி பேயர்ன், டார்ட்மண்ட், லெவர்குசன் இவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. அவங்க இல்லாம ஸ்டுட்கார்ட்டும் RB லைப்சிக்கும் விளையாட போறாங்க. ஸோ இந்த 2 குரூப்ல இருக்கவங்களுக்கு டில் த ஃபைனல் முடியும் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். எஸ் ஆப்வியஸ்லி இந்த தடவை யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு டபுள் தான், அன்பிரடிக்டபிள். யார் வேணா ஜெயிக்கலாம். எல்லா டீம்ஸும் அவங்க ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்குவாட் வைஸ். ஸோ பார்ப்போம். சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஜித், வித் மீ ரிஷி. தேங்க்யூ, பாய்.